ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏவி பைக் பாயிண்ட் இம்ரான். இன்றைக்கி ஏப்ரல் 1. நேற்று பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மதியானம் வந்து இருந்துச்சு, ஃப்ளாஷ் வண்டி. காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குது. வண்டி ஆக்சிலேட்டர் கூட மோட்டரில் வந்து உள்ள ப்ராப்ளம் இருக்குது மோட்டரில். ஏன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஸ்டக்காகி போகுது, ரன் ஆக மாட்டேங்குது மோட்ரு. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தான் போகுது. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், அதில் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ப்ராப்ளம் இதில் லைன் செக் பண்ணோம். லைன் செக் பண்ணதில் சேம் ரீடிங் எல்லாமே வந்து சேமாக காமிக்கணும். சேம் காமிக்கல, அப்போது கன்ஃபார்ம் வந்து 100% உள்ள சென்சார் காலி. அந்த சென்சார் போட்டு நம்ம மாற்றிட்டோன்னா வண்டி ரன் ஆகும். இந்த மோட்டருக்கு உள்ளே வரும் சென்சார் போர்டு, அது சென்சார் போர்டு மாற்றிட்டு வண்டி ரன்னிங் கண்டிஷன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் ஃபோர்க்கும் ரெடி பண்ணோம். அது பாருங்கள், ஃபோர்க்கு உள்ள ஃபுல்லாக எல்லாம் ஜாம் ஆகி எல்லாம் மண்ணாக இருந்தது. கீழே போய் லாக் ஆகிடுது. ஃபோர்க்கும் ரெடி பண்ணோம், ஃபோர்க்கும் மோட்டரும். இதை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கழட்டி ஆயிடுச்சு. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து ஏதோ 4 கீழே இறங்கி இருந்துச்சு. ஸ்ப்ரிங்கு ஆயில் சீல் எல்லாம் மாற்றிட்டு இது இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. பம்ப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக பம்ப் ஆகும். ஓகே. அதே மாதிரி இது மோட்டரில் அந்த சென்சார் போர்டும் வந்து மாற்றியாச்சு. வண்டி இப்போது ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே முடிஞ்சிச்சு. மோட்டர் ரெடி பண்ணியாச்சு, ஃபோர்க்கு ரெடி பண்ணியாச்சு. வண்டி ரன் பண்ணி காமிக்கலாம். வண்டி அன்ரன்னிங் கண்டிஷன் இருந்த வண்டியை அதே மாதிரி அந்த என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி வண்டி இப்போ ரன்னிங் கண்டிஷன் ஆயிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.